எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் 5,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சு 45,000 கோடி ஏர்ன் பண்ணவங்களும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாலேஜ் தான் முக்கியம். மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கணும், பிஎஸ்சி, என்எஸ்சி, சென்செக்ஸ், IB1, டிவிடெண்ட்னா என்ன, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க. இது எல்லாத்தையும் பத்தியுமே சிம்பிளா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், எந்த வேலை எந்த புரோக்கரை செலக்ட் பண்ணணும், இதை பத்தி கம்ப்ளீட்டான ஒரு மாஸ்டர் கிளாஸ் அந்த வீடியோ இருக்க போது. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது 1611 டச்சுக்காரர்களால் ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய ஹிஸ்டரியை விட இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத ஒரு சிம்பிள் பிஸ்னஸ் மாடலை வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊரில் ஒரு பிரகாஷ்ன்றவர் இருக்காரு. அவர் ஒரு டீ ஷாப் வச்சுக்கிறாரு. பிரகாஷுக்கு டீ போடுறதுல ரொம்பவே இஷ்டம், ரொம்பவே டேஸ்டாக அதில் ரிசர்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் டீயே பிடிக்காதவங்களுக்கு கூட டீ பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல டீ வெரைட்டியாக பிரகாஷ் அவருடைய ஷாப்பில் சர்வ் பண்ணுறாரு. சரௌண்டிங்கில் நாளுக்கு நாள் அவருடைய கடையில் அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் வராங்க, ப்ராஃபிட்டும் நல்லா வருது. ஸோ அந்த கடையை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட மணி இல்லை, ஒரு 50 லட்ச ரூபா தேவைப்படுது. ஒரு பெரிய மால்லையும் அந்த டீ ஷாப்பை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவர் கையில் இருக்கக்கூடிய ஒன்று அசட்டை ஏதாவது ஒரு லேண்டோ இல்லை ஜுவல்ஸோ இல்லை வேற ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா, ஒரு பில்டிங்கை வச்சுருந்தாங்கன்னா அதை செல் பண்ணணும். செல் பண்ணி தான் அதுலேருந்து மணி எடுக்கணும். இல்லை அப்படின்னா லோன் வாங்கணும். லோன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். புதுசாக ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வருமானம் வருமோ வராதோ அப்படின்ற பட்சத்தில் லோன் கண்டிப்பாக கட்டியே ஆகணும். ஸோ அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. சரி, இது இல்லாமல் மூணாவதாக என்ன வழின்னா, பார்ட்னர்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க பார்ட்னராக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பிரகாஷ் பிஸ்னஸை பெருசுப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. ராஜுன்றவர் 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சுரேஷுங்கிற இன்னொரு ஃப்ரெண்டு 18 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் 52 lakhs பிரகாஷை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ வரக்கூடிய எல்லா செலவுகளும் போக ஃபர்ஸ்ட் மந்த்தே அவங்களுக்கு ஒரு 1 lakh ப்ராஃபிட் வருது. இந்த 1 lakh ப்ராஃபிட்டை இவங்களுக்கு கொடுப்பாங்களா, ஷேர் பண்ணுவாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண ராஜுக்கு 30,000 rupees ஷேர் ஆகும். அடுத்து இன்வெஸ்ட் பண்ண சுரேஷ்க்கு 18,000 ரூபாய் ப்ராஃபிட்டு, பிரகாஷ்க்கு 52,000 ப்ராஃபிட். இப்போ வரக்கூடிய அந்த நெட் ப்ராஃபிட்டை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 100% அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சில நேரம் பிஸ்னஸ்க்கு ஒரு பார்ட் எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் பார்ட் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொடுக்கறது தான் டிவிடெண்ட்னு சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணக்கூடியது டிவிடெண்ட்னு சொல்லுவோம். இதே போல் ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு இயரும் நல்லாவே ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்கு. ஒரு 3 years ரன் பண்ணிட்டாங்க. இந்த சிட்டியுடைய வேற வேற எல்லா மால்லையுமே பிரகாஷுடைய அந்த டீ ஷாப் இருந்தால் இன்னுமே நல்லா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இன்னுமே ஒரு 50 கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் ஒவ்வொரு இன்வெஸ்டராக போய் தேடணும். அந்த மாதிரி தேட இல்லாமல் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரையுமே பார்ட்னராக சேர்த்துட்டு வரக்கூடிய ப்ராஃபிட்டை பொதுமக்கள்கிட்ட கொடுக்கறது, ஷேர் கொடுக்கறது தான் இந்த ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நடுநிலையான ஒரு பர்சன் வேணும்ல, கவர்மெண்ட் பாடி வேணும்ல. ஸோ இதுதான் செபின்னு சொல்லுவோம். இந்த செபிங்கிறவங்க கவர்மெண்ட் நிர்ணயிக்கப்பட்ட பங்குச்சந்தையை வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த செபி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தருக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க பேங்க். அதே போல் பங்குச்சந்தையில் ஒரு நிறுவனம் உள்ள வரணும் அப்படின்னா செபினால அங்கீகரிக்கப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னு சொல்லுவோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் தான் ஒவ்வொரு கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி இதை செபி மூலியமாக பப்ளிக்கு கொண்டு வருவாங்க. இதுக்கு பேர் தான் IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஒரு கம்பெனியை நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து இன்வெஸ்டர் வாங்கும்போது அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கும். இதே ஒரு கம்பெனியை டைரக்டாக பப்ளிக்கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கும்போது அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு தான் IPOன்னு சொல்லுவோம்.
ஒவ்வொரு வெப்சைட்லையுமே இந்த கம்பெனி புதுசாக வந்திருக்காங்க, இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எது, இந்த கம்பெனி ஒரு ஷேருடைய விலை இவ்வளவு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து ஐபிஓன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஐபிஓன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு பப்ளிக்காக ஒரு கம்பெனியை வந்து வாங்குறீங்க, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்னா, இதை சிம்பிளாக ஒரு மால்லாம் எப்படி செயல்படுது. இப்போ சிட்டிலலாம் நிறைய மால்ஸ்லாம் இருக்கும், ஸ்பென்சர் பிளாசா, சிட்டி சென்டர், இந்த மாதிரி மால்ஸில் நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸில் இருந்து பெரிய பெரிய ஷாப்ஸில் இருந்து இருக்கும். அதே போல தான் என்எஸ்சிங்கிறது ஒரு மால் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் என்எஸ்சியில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே என்எஸ்சியில் நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி பிஎஸ்சிலையும் சரி என்எஸ்சிலையும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய லிஸ்ட் அவுட் பப்ளிக் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளையும் பெரும்பாலும் இருக்கும். இதில் ரொம்ப சின்ன சின்ன கம்பெனிஸில் வந்து பிஎஸ்சி இருக்கும். இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பிஎஸ்சி தான், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான். செகண்டாக ஸ்டார்ட் பண்ணது என்எஸ்சி. சரி, இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் ஒரு பங்கை வாங்கவோ விற்கவோ முடியும். இப்போ எப்படி வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் இன்னொருத்தருக்கு நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதே போல் நீங்கள் ஆன்லைனில் தான் ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியும். இதை நீங்கள் வந்து டைரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக ஆன்லைனில் வாங்க முடியாது. எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ண ஒரு புரோக்கர், அதாவது ஒரு பப்ளிக் வந்து ஒரு பங்கு வாங்குறாரு அப்படின்னா ஒரு பப்ளிக்கிட்ட இருந்து புரோக்கர், பங்கு சந்தையில் என்எஸ்சியில் பதிவு பண்ண ஒரு புரோக்கர், அந்த பதிவு பண்ண புரோக்கர்லேருந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து டைரெக்டாக கம்பெனி. சரி, இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணணும் இல்லையா, இவ்வளோ வாங்கியிருக்காரு, இவ்வளோ கொடுத்துருக்காரு, இது எல்லாமே வந்து என்எஸ்டிஎல்னு இருக்கும், சிடிஎஸ்எல். இந்த ரெண்டு நிறுவனங்கள் வந்து நீங்கள் எந்த இதில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இந்த ரெண்டு நிறுவனங்களில் ஏதாவது ஒரு நிறுவனங்கள் தான் இந்த டிரான்சாக்ஷன், என்டையர் ஆன்லைன் டிரான்சாக்ஷனையும் இவங்க தான் பதிவு பண்ணுறாங்க. சரி, இப்போ ஒரு மால் இருக்குது, அந்த மாலில் ஏதாவது கலாட்டா பண்ணாலோ இல்லை யாராவது ஒரு தெஃப்ட் நடந்தாலோ என்ன பண்ணுவாங்க, அந்த மாலுக்குன்னு சொல்லி சம் ரூல்ஸ் வந்து இருக்கும். இந்த மாலை நிர்வகிக்கக்கூடிய சம் அசோசியேஷன் இருக்கும். அந்த மாதிரி பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தி பங்குச்சந்தையை நிர்ணயிக்கக்கூடிய கவர்மெண்ட் பாடி தான் செபி. ஓகே, இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. பங்குச்சந்தையில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கணும், எப்படி இருக்கணும், இது எல்லாமே நான் வந்து ஆணையிடுறது, வழிவகுக்கிறது, அப்பப்போ பீரியாடிக்கலாக செக் பண்ணுறது, இதனுடைய கடமை வந்து செபி தான். ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் எப்படி உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா ஒரு புரோக்கர் மூலிமா டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எந்த புரோக்கரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட் வரும். பொதுவாக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புரோக்கர்ஸ் வந்து இருந்தால் கூட காமனாக ஃபுல் சர்வீஸ் புரோக்கர், டிஸ்கவுண்ட் புரோக்கர்னு சொல்லுவோம். ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணி அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதே போல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைசரிஸ், ரிப்போர்ட்ஸு, இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான அட்வைசரிஸாக இருக்கட்டும், பர்சனல் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க உங்களுக்காக வந்து கால் பண்ணி சொன்னாலே அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஃபுல் ஃப்ளெட்ஜான அட்வைசரி ப்ளஸ் அசிஸ்டண்ட். ஸோ இது வந்து பண்ணுவாங்க. இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே போல் டிஸ்கவுண்ட் புரோக்கர்னு சொல்லுவோம். டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் வந்து புரோக்கரேஜ் சார்ஜ் வந்து ஒரு ட்ரேடு வந்து எடுக்கிறீங்க அண்ட் செல் பண்ணுறீங்க, இதுக்கான புரோக்கரேஜ்னு சொல்லிட்டு புரோக்கரேஜ் சார்ஜ் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆப்பில் வந்து அவங்க டிசைன் பண்ணிடுவாங்க. நீங்களே பை செல் பண்ணுறது வந்து நீங்களே தான் பண்ணணும். அவங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை அவங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து ஸ்டாக் ரிப்போர்ட்டு, ஸ்டாக் அனாலிசிஸு, இந்த மாதிரி எந்த அசிஸ்டண்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஒரு பக்காவான டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருவாங்க. எவ்ரிதிங் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் வந்து என்னென்னா, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் புரோக்கரில் ரொம்பவே சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். புரோக்கரேஜ் சார்ஜுன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் நிறுவனம், ரைட் சைடில் இருக்கிறது டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ் நிறுவனம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிஸ்கவுண்ட் புரோக்கர்கிட்ட எப்படி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்கவுண்ட் புரோக்கருடைய வெப்சைட்டுக்கு போங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில்
ஒரு 5 டிஸ்கவுண்ட் ப்ரோக்கருடைய வெப்சைட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஒன்று வந்து நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணியிருக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் நம்பர் வந்து கொடுக்கணும். ஓகே, உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆதார், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் ஒரு செல்ஃபி வந்து எடுக்கிறது கேட்கும். ஒரு செல்ஃபி எடுத்துட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸு தான். தென் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரோக்கரேஜ் ஆப்பில் எப்படி பை செல் பண்ணுறது அண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு நிஃப்டி பீஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, கமாடிட்டியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ எவ்ரிதிங் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆப்பை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே